ஹாய், மே 4 அன்னைக்கு நம்மளோட நீட் 2025 கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி புக்லெட் ஃபார்மேட்ல இருக்கும். இந்த புக்லெட் ஓபன் பண்ணும்போது நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு பேஜ்லயுமே எம்டி ஸ்பேஸ் கொடுத்திருப்பாங்க அண்ட் பின்னாடியுமே எம்டி ஸ்பேஸ் கொடுத்திருப்பாங்க. இது வந்து உங்களோட கால்குலேஷன் பர்பஸ்க்காக. அண்ட் ஒரு புக்லெட்டுமே ஒரு கோட்ஸ்ல இருக்கும். PQRS ABCD எனிதிங். உங்களுக்கு என்ன கோடு வருதோ அதை வந்து உங்களோட OMRல வந்து கண்டிப்பா மார்க் பண்ணணும். அண்ட் நம்ம வந்து சால்விங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு போவோம். சால்வ் பண்றது என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பேஜ் வைஸ் சால்விங். நான் வந்து ஒரு பேஜ்ல 5 to 6 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதை நான் சால்வ் பண்ணிட்டு நான் கண்டுபிடிச்ச ஆன்சரை வந்துட்டு ஆப்ஷன் பி அப்படின்னா நான் லைட்டா ஒரு டாட் வச்சுப்பேன். அது என் கண்ணுக்கே தெரியக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து ஓவர் ஷேட் பண்ணாலோ இல்ல அண்டர்லைன் பண்ணாலோ டிக் போட்டாலோ இன்விஜிலேட்டர் உங்களை வார்ன் பண்ணுவாங்க. ஸோ யூ ஷுட் நாட் டூ இட் இன் யுவர் எக்ஸாம் ஹால். ஸோ ஃபைனலா 6 கொஸ்டின்ஸ் எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்ச உடனே அதுக்கான பப்ளிங்க நான் OMRல பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பேஜுக்கு ஷிஃப்ட் ஆவேன். நெக்ஸ்ட் பேஜ்லயுமே நான் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் OMR பப்ளிங் நான் பண்ணிட்டுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பேஜ் வைஸ் நான் என்ன கொஸ்டின்ஸ் அப்படிட்டு இருக்கேன், எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கே ஒரு செல்ஃப் அனலைசிஸ் இருக்கும். அண்ட் நீங்க OMR போடும்போது இது வந்து உங்களுக்காக மட்டுமே டிசைன் பண்ண OMR. இதுல நீங்க தப்பு பண்ணீங்க அவ்வளவுதான். ஸோ உங்களோட OMR ஹேண்டில் பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். பாய்.